ஓகேங்க. அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு இது அம்மா வீட்டுக்கு போயிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டுருந்தோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த டிஸ்கஷன் தான் அம்மா கூட ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த குட்டி பஞ்சாயத்தை முடித்து வச்சுட்டு நான் பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து கிளம்பி போயிட்டோம். எங்கே போயிருந்தோன்னா பாட்கிளைங்கில் உள்ள பாலசுப்ரமணியமில் டெம்பிள் இருக்குல்ல, அங்கே தான் நேற்று நம்ம போயிருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி பந்தல் நிறைய ஃபுட் கொடுத்துருந்தாங்க. போகிற இடம் எல்லாமே ஃபுட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கங்க. யாருமே பட்டினியாகவும் தாகமாகவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சேன், இங்கிட்ட உரிமை மேலத்துக்கிட்ட வந்துட்டேங்க. ஸோ இது நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இவங்களும் கியூ பண்ணி செண்டுலாம் எடுத்துகிட்டு குடித்தாங்க. நான் சொன்ன மாதிரி தான், போகிற இடம் எல்லாமே தண்ணி சாப்பாடு, அதனால் நின்று எங்கெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ அங்கெல்லாம் குடிச்சிட்டே தாங்க போனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு பிற்பாடு நான் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு போய் பார்த்துருந்தேன். நிறையா ஷாப்ஸுங்களாம் போட்டிருந்தாங்கங்க. அப்புறம் இப்போ கியூ பண்ணிவிட்டு பிரியாணி கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரியாணி எடுக்க தான் எல்லாமே லைன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நடந்து போக ஒவ்வொரு பந்தல்லையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு பிள்ளைங்க எல்லாமே சாப்பிட்டாங்க சைவ பிரியாணி. ஸோ அதுலேருந்து ரூட்டியும் எனக்கு ஊட்டி விட்டுருந்தாரு. ஸோ ஊட்டி சாப்பிட்டுட்டு அப்போ என்ன செஞ்சோன்னா அப்படியே நடந்துகிட்டே திருப்பி போகணும். அங்கே இன்னொரு டெம்பிளும் இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு தெரியாது, அப்போ நடந்து போகிறப்ப தான் பார்த்தோம். ஸோ தேவி ஸ்ரீ காளி அம்மன் டெம்பிள் தான். அங்கே பார்த்திங்கன்னா காவடி வெளியாக போகுது போல இருக்குது. பூஜைலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அதையும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். இதான் இந்த காவடி தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அலங்காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன செஞ்சோன்னா திருப்பி நடந்து போகிறப்ப இவ்வளோ வெயில் அடித்த இடத்துல பார்த்திங்களா திடீரென்று இந்த மழை வந்துருச்சுங்க. ஸோ மழை வந்தோடனே எல்லாமே கரெக்டாக நாங்கள் இந்த பந்தல்கிட்ட வந்தோடனே மழை அடிச்சிச்சு. ஸோ அங்கேயே நின்றுட்டோம். அப்புறம் நிற்கும் போதும் அந்த காவடி வெளியாகிடுச்சு. டெம்பிள்லேருந்து ஸ்ரீ சுப்பிரமணியம் டெம்பிளுக்கு இந்த காவடி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் காட்டுறேன். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஸ்ரீ சுப்பிரமணியம் டெம்பிளையும் போய் சேர்ந்துட்டோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த சித்ரா பௌர்ணமி விலாக். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. தேங்க்யூ காய்ஸ்.